நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் முன்னாடி போகிற மாதிரியும் நம்ம மட்டும் இன்னும் இங்கேயே இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணுதா? அந்த ஃபீலிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலைக்கு போயிருப்பாங்க, சிலர் நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னும் சில பேர் வாழ்க்கையில் நம்மளை விட மேலே போயிருப்பாங்க. அப்போ தான் நம்ம நம்மளையே கம்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். அவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க, நம்ம மட்டும் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு விஷயம், அவங்க வேகத்தில் தான் நம்ம ஓடணும், நமக்கு எந்த ஒரு ரூலும் இல்லை. நமக்குன்னு ஒரு ஜேர்னி இருக்குது, நமக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லோவாக போயிட்டே இருக்கலாம், ஆனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னாடி போயிட்டே இருந்தால் ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம். அதனால தாங்க, மற்றவங்க எவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னு பார்க்காதீங்க. நம்ம நேற்று இருந்ததை விட இன்றைக்கி முன்னாடி போயிருக்கோமான்னு மட்டும் பாருங்கள். வேகமாக போக முடியலன்னா மெதுவாக போவோம், ஆனால் மற்றவங்க முன்னாடி போகிறாங்கன்னு சொல்லி நம்ம மட்டும் நின்றுடக்கூடாது.